பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஆனால் நீ இதுக்கப்புறம் இந்த இடத்துல வாழ உனக்கு அந்த இது இல்லாதனால நீ இப்போ இன்னொரு எல்லைக்கு போகணும், அந்த எல்லையில் எப்படி வாழணும்னு சொல்லி அதையும் கற்றுக் கொடுத்து தான் அனுப்புகிறாரு. நம் தேவன் நல்ல தேவன், அருமையான தகப்பன். பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஆனால் நீ இதுக்கப்புறம் இந்த இடத்துல வாழ உனக்கு அந்த இது இல்லாதனால நீ இப்போ இன்னொரு எல்லைக்கு போகணும், அந்த எல்லையில் எப்படி வாழணும்னு சொல்லி அதையும் கற்றுக் கொடுத்து தான் அனுப்புகிறாரு. ஆமென். அப்போ அவர் கோபப்பட்ட தேவன் இல்லை, அவர் அன்பான தேவன். ஏனென்றால் அந்த நிலையிலையும் அவர் என்ன செஞ்சார், மிருகத்தை அடித்து அவர்கள் போட்டிருந்த அந்த இலை என்னது உடைகளை கழட்டி போட்டு அவங்களுக்கு தோளின் உடையை, மிருகத்துடைய தோளின் உடையை என்ன செஞ்சாங்க, போட்டு அனுப்பினார். போங்க சரிங்க. இதுவும் இந்த இடத்துல ஒரு தவறான மொழிபெயர்ப்பு நடந்திருக்கு. என்னென்னா, அந்த இடத்துல ஒரு மிருகத்தை அடித்தனால ஆண்டவர் என்ன செஞ்சார், அவங்கள மன்னிச்சிட்டாராம். இல்லை, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மிருகத்தை அடித்தனால, அங்கே ரத்தம் சிந்தப்பட்டனால ஆண்டவர் அவங்களுடைய பாவத்துக்காக என்னது பலி செலுத்தி தரான். நோ 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 நோ, அதுவும் ராங். ஏன்னா அங்கே 2 பேருமே பாவத்தை அறிக்கை செய்யலை, மாற்றி மாற்றி குற்றப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. நீங்கள் அதான் ஏன் சாப்பிட்டேன், அங்கே நீங்கள் கொடுத்த அந்த பெண்ணு அவள் கொடுத்துட்டா, நான் சாப்பிட்டேன், அதனால் நான் பாவம் செஞ்சுட்டேன். அவள்கிட்ட கேட்டால், ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட கேட்டால், நீங்கள் அந்த பாம்பு தோட்டத்தில் இருந்துச்சு, அது என்ன பட்ட சொன்னிச்சு, அது பார்க்க அழகாக இருக்குது, ஸோ பார்க்கறது மட்டும் அழகாக இருக்காது, சாப்பிட்டு பாரு ருசியாக இருக்குன்னு சொல்லிச்சு, அதனால் நானும் சாப்பிட்டேன். புரியுதா? ஸோ 2 பேருமே அவங்க தப்பை உணரலை, அவங்க காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்கனால தான் நான் பாவம் செஞ்சேன், இவங்கனால தான். அப்போ என்ன செஞ்சார் ஆண்டவர், அப்போ தான் ப்ராமிஸ் பண்ணுறாரு, உங்களுடைய இரட்சகர் வருவார். ஆமென். ஆதியாகமம் 3:15 இயேசு கிறிஸ்து வருகை குறித்து அங்கே வாக்கு தத்தம் கொடுக்கப்படுகிறது. அவர் வருவார், அவன் தலையை நசுக்குவார், சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார், அவன் லேசாக அவருடைய துணிகால தான் சேதப்படுத்த முடியும்னு சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். சரியா? ஸோ இங்கேயும் நம்ம வேலைக்கு கொள்ளணும். அந்த இடத்துல மிருகத்தை அடித்து தோல்வியை கொடுத்தனால அவங்களுக்காக ஆண்டவர் பலி செலுத்த கிடையாது. பலியாக வர வேண்டிய ஒருத்தர் பலி கொடுத்தா, தன்னை பலி கொடுத்தாதான் மனுக்குலத்துடைய பாவம் சாபம் நிவர்த்தியாக்க செய்யப்பட முடியும்.